சரவணபவாய நமः. என் தங்கப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா? உன் இதயத்தில் குடியிருக்கும் எனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாமல் இருக்குமா? என்னை முழுமனதாக நம்பி பொறுமையுடன் காத்திருக்கும் உனக்கு எந்த துன்பமும் நேராது. உன்னால் முடிந்ததை நீ செய், உன்னால் முடியாததை முருகன் நான் செய்து முடிப்பேன். யாமிருக்க பயமேன் உனக்கு? என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை, நல்லதே நடக்கும். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நீ என்னை வணங்குவதற்கு முன், முருகா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த சகல குற்றங்களை மன்னித்து எனக்கு அருள் புரிவாயாக என்கின்ற இந்த வரிகளை சொல்லிக்கொண்டு, பிறகு உனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னிடம் கேள். உனது கர்ம வினைகளை நிவர்த்தி செய்து எனது ஆசிர்வாதங்களை உனக்கு பரிபூரணமாக தருகிறேன். என் பிள்ளையே, எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் தைரியம் உனக்குள் வந்துவிட்டது. ஒளியின் சக்தி இருளை விலக்கும் காலம் ஆரம்பம். இந்த காலகட்டத்தில் ஏற்றும் தீபம் தீய சக்திகளை வீட்டிலிருந்து விரட்டி நல்ல சக்திகளை நிரப்பும். வாழ்வில் சூழ்ந்த இருள் விலகி ஒளியானது நிறையும். சிலருக்கு வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு நனவாக மாறும். அதற்கான முயற்சி மேற்கொள்ளலாம். வேலையில் மாற்றம் நிகழும். புதுவிதமான பொறுப்புகள் கிடைக்கும். சிரமம் பார்க்காமல் செய்யும் வேலைக்கு பரிசு கிடைக்கும். என் பிள்ளையே, என்னதான் ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நினைத்து மீண்டும் கவலைப்படுகிறது. நன்றாக இருக்கும் போதே திடீரென சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறாய். முழு சரணாகதி என்பது என்னிடம் ஒன்றை ஒப்படைத்துவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது. ஆனால் நீ என்னிடம் ஒன்றை ஒப்படைத்த பிறகு மீண்டும் கவலையில் ஆழ்கிறாய். உன் ஆழ்மனதில் சேரும் கவலைகள்தான் உன் வாழ்வை கவலைக்கிடமாக ஆக்குகின்றன. உன் நல்ல குணத்திற்கும் பிரார்த்தனைக்கும் பல நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன. தீபம் ஏற்றும் போது உனக்கு வேண்டியதை மட்டும் கேள். அதற்கு முன் அமர்ந்து கவலைகளை சிந்திக்காதே. பிள்ளையே, உன் உள்ளத்தில் எழும் கேள்விகள் எல்லாம் வீண் அல்ல. தவறு செய்ததாக நினைத்து உன்னை நீ குற்றம் சாட்டிக் கொள்ள வேண்டாம். உண்மையோடு நேசித்தது தவறல்ல, நம்பியதும் தவறல்ல, உன் உயிரை உயிரோடு இணைத்து நினைத்ததும் தவறல்ல. ஆனால் உன்னை வலிக்கச் செய்தது, உன் கண்ணீரை காய்ச்சியது, அதுதான் தவறு. நான் உனக்கு சொல்ல வருவது, உன் உள்ளத்தில் இருந்த அன்பு ஒரு நாளும் வீணாகாது. நீ என்னை பற்றிக்கொண்டு நிலைத்திருப்பாய் என்று நம்பு. உயிரோடு இருப்பது தவறல்ல, அந்த உயிரை அர்த்தமாய் வாழ வைப்பதே என் அருள். இனி உன் வாழ்வில் நீ சந்தேகம் கொள்ளாதபடி நான் உன்னுடன் இருப்பேன். உன் கண்ணீர் காயமாக மாறாது, என் ஆசீர்வாதமாக மாறும். ஒவ்வொரு நாளும் என் அருளால் நீ புது ஒளி பெறுவாய். பிள்ளையே, உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு. உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் அடங்கியுள்ளது என்பதை புரிந்துகொள். நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. முதல் படியில் ஏறுவதை மட்டும் கவனத்தில் வை. உன்னால் செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜாதான் கண்ணில் படுமே தவிர முட்கள் இல்லை. ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியது இருந்தால் அதை இப்போதே செய்ய முடியுமா என்று பார். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியுமா என்று பார். இப்படி செய்தால் 60 வருட வாழ்க்கையை உன்னால் 20 வருடங்களில் வாழ்ந்துவிட முடியும். முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்க்கைக்கு சமம் என்பதை புரிந்து செயல்படு. என் பிள்ளைகள் அனைவருமே புத்திசாலிகள்தான், அது எனக்கு தெரியும். பிள்ளையே, சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்கு காத்திருக்கிறது. எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்துக் கொண்டிரு. சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். அதுவரை பொறுமையோடு காத்திரு. பிள்ளையே, ஒருவருக்கு நீ அன்பையும் ஆதரவையும் தருவது என்பதற்கும் ஒருவரது பிரச்சனைக்குள் நீ சென்று தீர்க்க அவரை சரி செய்ய முயல்வதற்கும் வித்தியாசம் உள்ளது. அவர்களை உன்னால் சரி செய்ய முடியாது. உன் அன்பும் ஆதரவும் அவர்களே சரி செய்ய உதவும். இந்த வித்தியாசத்தை புரிந்துகொள். என் அன்பு பிள்ளையே, உனக்கான மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று நீ தற்பொழுது இருக்கும் இடத்திலேயே இருக்கு. அந்த வாய்ப்பை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நீ விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். உன் மனதில் அதிகமான நேர்மறை எண்ணங்களோடு நீ இருக்க வேண்டும். அன்பு பிள்ளையே, நான் சொல்வதை சற்று புரிந்துகொள். நீ மனதில் ஒன்றை திட்டமிட்டு அது நடக்கும் கிடைக்கும் என்று திடமாக நம்பினால் உன்னுடைய மனம் எப்பாடுபட்டாவது அதை உனக்கு பெற்று தந்துவிடும். நிச்சயமாக கூறுகிறேன், உனக்கான வாய்ப்பு உன் அருகில்தான் இருக்கிறது. அதை உனக்கு தெரிய வேண்டும் என்றால் உனக்கு நேர்மறை எண்ணங்களும் மனதில் தன்னம்பிக்கை எண்ணமும் வேண்டும்.
பிள்ளையே, என்ன குழப்பம்? கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, இப்படி ஒவ்வொரு குழப்பத்தில் இருப்பதை கவனித்தேன். எல்லாம் அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும். ஏன் அனைத்தையும் குழப்பி கவலையில் ஆழ்கிறாய்? வருவதை எதிர்கொள்ளும் தைரியத்தோடு இரு. நீ நினைத்தால் இந்த நிமிடங்களை மகிழ்ச்சியானதாக மாற்ற முடியும். உனக்கு பிடித்த விஷயங்களில் மனதை செலுத்து. உனக்கு எல்லாம் சரியாக நடக்கும் என்று நம்பு. என் தரிசனம் உனக்கு இன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும். அப்போது உன் மனம் தெளிவாகும். உன் எதிர்காலம் என் கையில். உன் மனவருத்தம் மாறும். சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப்போகிறது. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீ கேட்டவற்றை உனக்கு கிடைக்க செய்வேன். நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன். உன் வாழ்வில் பல நேரங்களில் உனக்கு எது சரியோ அதை நான் உனக்கு தந்துள்ளேன். இருந்தும் சில நேரம் நீ நினைத்ததை நான் உனக்கு தராதபோது உனக்கு வருத்தம் இருப்பது நியாயம்தான். ஆனால் நான் உனக்கு தந்த ஒன்று, உன் விருப்பத்தை மீறி தந்த ஒன்று, கண்டிப்பாக உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் பிற்காலத்தில் நன்மையானதாகவே இருக்கும். எனவே மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நடப்பதை கொஞ்சம் கவனி. நல்லதே நடக்கும். பிள்ளையே, ஏமாந்து விட்டோமே என்ற மனவேதனையில் உன் விழிகள் ஒவ்வொரு இரவும் உறங்க மறுக்கிறது. இனி நான் என்ன செய்ய போகிறேன், யாரைதான் நம்புவது என்ற உன் புலம்பல் புரிகிறது தங்கமே. உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையை உன் கண்முன் தெரியப்படுத்துவேன். ஒருவருடைய வாழ்வில் அதிக கஷ்டங்களை மட்டுமே பார்த்தவர்கள் அளவுக்கு மீறிய அன்பை மற்றவர்கள் மேல் வைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். பிள்ளையே, பாச போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டு தவித்தாய். அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாய சூழலில் உள்ளாய். பாசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை வென்றெடுக்க நீ திட்டமிட்ட பாதையில் செல். தடையாக நிற்கும் மாயைகளை கண்டு தயங்காமல் முன்னேறு. மீண்டும் சிக்கலில் சிக்கிக்கொள்ளாதே. பலமுறை உனக்கு எச்சரிக்கை தந்துள்ளேன். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நான் பார்த்து கொள்கிறேன். நீ முன்னேறு. குடும்ப உறுப்பினர்களை நான் பார்த்து கொள்கிறேன். வாழ்க்கையில் நீ தெளிவாக சிந்திக்கத்தான் நான் உன்னோடு பேசுகிறேன். பிள்ளையே, நீ கேட்ட வரங்களை நான் தந்துவிட்டேன். உன் மனதில் எழும் தீய எண்ணங்கள் அனைத்தையும் நான் எரித்து சாம்பலாக்கி விடுவேன். உன்னை சுற்றி வரும் ஆசை பற்றுகள் உன்னை கட்டிப்போடாமல் சுதந்திரமாய் உன் ஆன்மா உயர்ந்து செல்லும்படி நான் வழி செய்வேன். யார் எதை சொன்னாலும் பொறுமையோடு இருக்க உனக்கு வழி காட்டுவேன். வாழ்க்கை எத்தனை கடினமான சோதனைகளை கொண்டு வந்தாலும் அதை தாங்கும் வலிமையே தருவேன். உன்னை வெறுப்பவர்களை நீ வெறுக்காமல் அவர்களை மன்னித்து உன் பாதையில் அமைதியோடு செல்லும் மன அமைதியை நான் தருவேன். எல்லாவற்றிலும் முதன்மையானது என்னை எப்போதும் உன் நெஞ்சில் நிறுத்தும் அன்பு, பிரியாத நம்பிக்கை. அதை உனக்கு நான் நிலையாக பதிய வைத்து விடுவேன். பிள்ளையே, நீ கேட்டபடி உன் வாழ்க்கை அழகாகவும் வலிமையுடனும் நான் உருவாக்கி தருகிறேன். பெற்றுக்கொள். பிள்ளையே, உன்னை சுற்றி நல்லவிதமாக எல்லாம் நடப்பதற்கான சூழல் எங்கோ எப்போதோ தொடங்கிவிட்டது. இப்போதுதான் நீ உணர்கிறாய். ஏனெனில் இப்போதுதான் அது உன்னை வந்தடைவதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். நீ என்மேல் சில நேரம் செல்லமாக கோபித்துக் கொள்வாய். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கோபித்துக் கொண்டது இல்லை. நல்லதே நடக்கும். உனக்கு நடந்த அனைத்தும் நான் அறிவேன். உன் நம்பிக்கையில் நீ செய்த ஒன்று தவறு என்பதல்ல. ஆனால் அந்த நம்பிக்கையை கொடுத்து உன்னை ஏமாற்றியவர் என்னிடமிருந்து தப்ப முடியாது. எங்கும் நிறைந்தவன் நான் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இருந்தால் எதற்கும் அஞ்சாதே. பிள்ளையே, உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன் எதிர்காலம் வசந்த காலமாவது உறுதி. நம்பிக்கையை இழந்து விடாதே. இது என் சத்திய வாக்கு. நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். ஓம் சரவணபவாய நமஹ.